அனைவருக்கும் வணக்கம். நான் நடன இயக்குனர் ஏஎம் ஜெயமுருகன் என்ற கொம்பு முருகன். என்னோட குருநாதர்கள், எனக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியவங்க இவங்க எல்லாருமே. பட் படிப்படியாக நம்ம வளர்ந்து வந்த ஆள். எனக்கு முதல்ல அந்த டிஸ்கோ ஜே அப்படின்ற மாஸ்டர் என்னை மேடை ஏற்றினார். அதுக்கு அடுத்து கவுஸ் மாஸ்டர் அப்படின்றது, நான் சினிமாவுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு லெட்ரு கொடுத்து என்னை ஒரு டான்ஸராக ஆகிறதுக்கு, யூனியனில் மெம்பர் ஆகிறதுக்கு லெட்ரு கொடுத்து எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணார். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குமரிம் சார் என் லைஃபுக்கே மொத்தத்தில் என்னோடய லைஃபுக்கு எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சார். எனக்கு யூனியன் கார்டு எடுத்து கொடுத்தாரு, பணம் கட்டினார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் ஆதாரத்தை ரேஷன் கார்டுலேருந்து எல்லாமே ஒரு அப்பா மாதிரி இருந்து குமரிம் சார் எனக்கு எல்லாம் வாழ்க்கைக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக என்னோடய குருநாதர், எனக்கு நல்ல நண்பர் சொன்னால் ரோபோசங்கர் சார். அவர் மிகப்பெரிய மகா கலைஞர், சாதாரண ஆள் இல்லை, மகா கலைஞர். அது அவர் பிரிவுலாம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் நடிகர் தவக்கலன்னெல்லாம் அவர் வீட்டிலே தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து என்னை அந்தளவுக்கு கிளாஸ் எடுக்க வச்சு அந்த அளவுக்கு நம்மளை இம்ப்ரூவ் பண்ணி நிறைய நிகழ்ச்சிகள்லாம் கூட்டி போய் வளர்த்து விட்ட ஒரு நபர். அப்புறம் அந்த ராக்கெட் ராமநாதன், அவங்கெல்லாம் என் வாழ்க்கைக்கு நான் முன்னேறதுக்கு வழியாக இருந்தவங்க. இதெல்லாம் தாண்டி சினிமாவில் நான் ஒரு உதவி நடன இயக்குனராக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த திருடா திட்டி மன்மராசா சாங்கெல்லாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண வச்சு எனக்கு இன்னாரு அப்படின்னு கொம்பு முருகன் அப்படின்னு தெரிய வச்சது நம்ம சிவசங்கர் மாஸ்டர். ஆக்சுவலாக என்னென்னா, வாழ்க்கையில் நம்ம போகும்போது எதுவுமே கொண்டு போகிறதில்ல, வாழும்போது நமக்கு வழிகாட்டியவங்களை நம்ம மறக்காமல் இருந்தோம்னா நமக்கு மேலே இருக்கிற இறைவன் கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு வழியை கொடுத்து நம்மளை மேலும் மேலும் வளர்த்து முன்னேற்றி விடுவான்றது அது உறுதி. எல்லாருக்கும் தலை வணங்கிக்கிறேன். மிக்க நன்றி. இதை நான் வருடம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இன்னும் அடுத்த வாரம் இப்போ 9 பேருக்கு பண்ணுறோம். அடுத்த வருஷம் இதை விட இன்னும் ஒரு 18 பேர் அடுத்த வருஷம்லாம் நாங்கள் பெருசாக பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு சார், பெருமாள் சார், ஆக்சுவலாக எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு சார் தான். இன்று நமது நடன இயக்குனர் சிவசங்கர் மாஸ்டருக்கு நினைவு நாளாக நம்ம மதிப்புக்கு மரியாதையுடைய கொம்பு முருகன் அவர்கள் இது முன்னாடி நடத்திக்கிட்டு இருக்காரு. அனைத்து நடிகர்களுக்கும் நடன இயக்குனராக பணிபுரிந்த சிவசங்கர் மாஸ்டர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளோம். சிவசங்கர் மாஸ்டர் மட்டுமே இல்லாமல் ரோபசங்கர் அவங்களுக்கும் தவுக்கில் அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் நினைவஞ்சலியாக பண்ணிகிட்ருக்காரு. இந்த இதில் முன்னாடி நின்று எல்லாமே மறைந்த கலைஞர்களுக்காக நடன இயக்கம் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம கொம்பு முருகன் அவர்கள் முன்ன நின்று செஞ்சிட்ருக்காரு. என்னுடைய படத்தில் ஒட்டாடல்ங்கிற படத்தில் டான்ஸ் மாஸ்டராக பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சோலோவும் பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் இப்போ வர பொங்கலுக்கு ஜனவரியிலேருந்து ஒரு படத்துக்கு பேச்சுவார்த்தை நடந்து படம் போயிட்டுருக்கு. எல்லாம் அல்ல இறைவன் அருளால் அனைத்து மறைந்த கலைஞர்களுக்கும் முன்னாடி நின்று நம்ம கொம்பு முருகன் அவர்கள் இந்த இரங்கலை நினைவு நாளாக கொண்டாடுற அவர்களுக்கு எல்லாம் உள்ள இறைவன் நல்லதை செய்யணும்ட்டு பேச வாய்ப்பு கொடுத்து நன்றி. வணக்கம். திரைப்படத்துறையில் பல வெற்றிகளை தந்து பல சாதனைகளை செய்த பெரும் மரியாதைக்குரிய டான்ஸ் மாஸ்டர் சிவசங்கர் அவருடைய நினைவு கூர்ந்து நாளாக ஒரு நிகழ்ச்சியை கொம்பு முருகன் என்பவர் சிறப்பாக அந்த நினைவு நாள் நிகழ்ச்சியை ரொம்ப அருமையாகவும் நிறைய பிரமுகர்களை கூப்பிட்டு நிறைய மக்கள்களை கூப்பிட்டு அந்த குடும்பத்தாரை கூப்பிட்டு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இங்கு வந்த பிறகுதான் தெரியுது, அது சிவசங்கர் மாஸ்டருக்கு மட்டுமல்லாமல் அந்த சமயத்தில் இருந்த நிறைய திரைப்பட பிரமுகர்களும் அவருடைய நினைவுகளை கூர்ந்து ஒரு நாளாக இந்த திரைப்படத்துறைக்கு ஒரு நல்ல சேவையை செய்து வருகிறார். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கொம்பு முருகனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டரோட எனக்கு தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பாடல் மன்மதராசா ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை கொரியோகிராஃப் பண்ணது சிவசங்கர் மாஸ்டர் தான். அதுக்கப்புறம் விஜய் சாருடைய படம் ஒன்று பண்ணேன், திருப்பாச்சின்னு ஒரு படம். அதில் கும்பிட போன தெய்வன்ற ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலையும் கொரியோகிராஃப் பண்ணது சிவசங்கர் மாஸ்டர் தான். கொம்பு முருகன் என்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி மாஸ்டருக்கு நீங்கள் இந்த நினைவு நாளை நீங்கள் வரணும்னு கேட்டார். நான் உடனே வந்தேன். காரணம் என்னென்னா, அவர் மறைவும் பொழுது நான் இங்கே இல்லை, நான் மலேசியாவில் இருந்தேன். என்னால் அப்போ வர முடியல. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகணும் கூட நினச்சிடலாம். ஆனால் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் என்னால் போக முடியல.
அது ஏதோ ஒரு ஒரு கடனாக இருந்துச்சு லைஃப்பில். அது கொம்பு முருகன் வந்து தீர்த்து வச்சாரு. அது எதுக்கு தான் என்னை கூப்பிட்டாருன்னு எனக்கே புரியல. கூப்பிட்டு வந்து இந்த நினைவு நாளுக்கு நீங்கள் வாங்கன்னு சொன்னார். மனநிறைவோடு, ஏன்னா மாஸ்டரோட நிறைய நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது ஒர்க் பண்ண அவர் வந்து சினிமா நடன கலைஞர் மட்டும் இல்லை, கிளாசிக்கல், அதாவது பேலே, அதாவது எல்லா பரதநாட்டியம், கதகளி, எல்லா விதமான டான்ஸுகள், நம்மளுடைய இந்திய கலாச்சார நடனங்களை நன்றாக நிறைய சினிமாவுக்கு ஹிஸ்டாரிக்கல் மூவி படத்துக்குலாம் நிறைய அவர் பண்ணியிருக்காரு. அவர் இந்த நினைவு அஞ்சலியை கொம்பு முருகன் வந்து ஒரு சிறப்பாக ஏற்படுத்தி செய்த கொம்பு முருகன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்தவர்களை எல்லாரும் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எனது காலை வணக்கங்கள். கொம்பு முருகன் சார் என்னுடைய படத்தார் அறுவடை படத்தில் அவர் தான் டான்ஸ் மாஸ்டர். இன்னைக்கு 4வது நினைவு நாள் சிவசங்கர் சார் மாஸ்டருக்கு நினைவஞ்சலி செலுத்துகிறோம். அதற்காக எனக்கு அழைப்பு கொடுத்த கொங்கு முருகன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னோட பேர் கருணா ராதா, சொந்த பேர் ராதாகிருஷ்ணன். கருணாங்கிற படத்தில் அர்ஜுன் சார் தான் என்னை அறிமுகப்படுத்தினார். நான் 750 படங்கள் நடித்திருக்கிறேன். அந்த நடிச்சுக்கிட்டே இருக்கும் போதில் ஒரு படத்தில் டான்ஸ் மாஸ்டராக வந்து கொம்பு முருகன் சார் வந்தார். எங்களுக்குள்ளே அறிமுகமாச்சு. அதிலிருந்து அவர் எடுத்த குறும்படத்தில் 10 படத்தில் எனக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு. அது மாதிரி அவர் குருநாதர் சிவசுந்தர் மாஸ்டர், அவர் சிம்மாசனங்கிற படத்தில் சொட்ட சொட்ட வேர்வை சிந்திரும் வீரையா, விஜயகாந்த் சார் யாரை போடலாம், மாமா இருக்கார் மீசக்கார், அவர் போடலாம். அதே மாதிரி மாஸ்டர் கூட நான் நிறைய படங்களில் காமெடியாக நிறைய பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி நண்பர்களில் வந்து ரோபோ சங்கர், அண்ணன் வந்து குமரிமுத்து, ஹோண்டாமணி, தவக்கலை அண்ணன் வந்து எனக்கு மாஸ்டர் எடுத்த குறும்படத்துலேயே வந்து எனக்கு சுமதி வந்து என் தங்கச்சி, இவர் வந்து மருமகனாக வந்து வருவார். எவ்வளோ லவ் பண்ணேன்னு கேட்டு அந்த மாதிரி காமெடி. அது மாதிரி நண்பர்கள் மாஸ்டர்கள்லாம் நம்மளை விட்டு மறைஞ்சாலும் என்றைக்கும் அவங்க திரைப்படத்தில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த சினிமாவில் திரைப்படங்கிறது என்னங்கிறதுனா, நீங்கள் எப்பவுமே எங்களுக்கு வந்து எங்கே போனாலும் ஒரு சின்ன மரியாதை இருக்குது. ஏன் தெரியுமா? அது இறந்து போனால் கூட அவங்க எதுலையாவது டிவியில் இதில் வருவாங்க. அது அவங்க எடுத்த மீடியாக்கள் உள்ளவங்களும் வந்து அவங்க பேர்கள் வரும். அதனால் என்றைக்குமே ஒரு அழியாத சொத்து திரைப்படம். அதனால் நண்பர்கள் மாஸ்டர்கள்லாம் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். கொம்பு முருகன் சார் வந்து எவ்வளோ தங்கமான மனிதர். அவருக்கு ஒரு நல்ல படங்கள் கிடைச்சி ப்ரொடியூசர் வந்திருக்காங்க. அவர் கிடைச்சி இன்னும் பெரிய பெரிய படங்கள் எடுத்து அவர் மேலும் மேலும் பெரிய இயக்குனராக, இந்த நம்பர் 1 இயக்குனராக வரணுங்கிறது என்னுடைய ஆசை. இங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ண வந்த எல்லாருடைய டைரக்டர் பேரர்ஸ்லேருந்து நிறைய இயக்குநர்கள், கேமராமேன்லாம் வந்திருக்காங்க, டெக்னீஷியன் எல்லோரும் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து. வணக்கம், நான் ஜாகவர் தங்கம். எனக்கு சிவசங்கர் மாஸ்டரோட நினைவு நாள். சிவசங்கர் மாஸ்டரோட நினைவு நாள் இன்னைக்கு. அது கொம்பு முருகன் அவர்கள் வந்து தொடர்ந்து அவருக்கு வந்து அவரோட அஞ்சலி செலுத்திக்கிட்டே இருக்காரு. உண்மையிலே அவருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு மாஸ்டர்கிட்ட ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணும்னு நம்ம புராண காலத்தில் பார்த்துருக்கோம். இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு மாணவன் இருக்காருங்கிறத அவரை நினைக்கும் போது பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அது கொடுத்து வச்சது தான் சிவசங்கர் மாஸ்டர். அதுக்கு வந்து அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கணும். நேரம் நிறையா புண்ணியங்கள் பண்ணவர், நிறைய பேர் உருவாக்குனவர். நிச்சயமாக அவரோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். சாந்தி அடையணும்னு இறைவனை வேண்டேன். ரோபோ சங்கர் அவர் வந்து இந்த வயசில் அகால மரணம், அவர் ஆத்மாவும் சாந்தி அடையணும். தவக்கலை அப்போ அந்த காலத்தில் படம் பண்ணும்போது பண்ணிக்கிட்டு இருப்பார். அவர் நிறையா கலைஞர்கள் அவங்களெல்லாம் நினைவு சொல்லி அந்த இதுக்கு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. முருகன் அவருக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். அத்தனை பேர் ஆத்மாவும் சாந்தி அடையணும். இன்னும் வந்து இந்த மாதிரி கலைஞர்கள் வந்து அகால மரணம் அடையாமல் இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. அன்புக்குரிய நடன இயக்குனர், மிக பெரிய ஒரு நடன இயக்குனர், ஒரு தனி மகத்துவம் நிறைந்த ஒரு நடன மாஸ்டர்.
சிவசங்கர் மாஸ்டர் அவருடைய நினைவு நாளுக்கு நாங்கள் அங்கே வந்திருக்கோம். அத்தனை கலைஞர்களும் எங்கள் பெரியவர்களும் எல்லாம் வந்திருக்காங்க. அவருடைய அது மட்டும் இல்லாமல் மற்றும் எத்தனை கலைஞர்கள் மறைந்திருக்காங்க. நல்ல புகழ்பெற்ற எத்தனை பேர்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு இதில் வந்து நினைவு நாளாக இங்கே வந்து கொண்டாடப்படுகிறது. அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நடன இயக்குனர் சிவசங்கர் அவர்களோட நினைவு தினம். அவர்களுக்கு இன்று நினைவு தினத்தை ஏற்படுத்தி கொடுத்த நடன இயக்குனர் கொம்பு முருகன், நண்பர் கொம்பு முருகன் அவர்களுக்கு என் அழைத்தமைக்கும் மிக்க நன்றி. நான் என் சுந்தரேஸ்வரன் டைரக்டர். பிரேம்ஜி நடித்த தோழா, பிரித்திவ் நடித்த சிங்கம்புலி நடித்த 18ஆம் குடி படத்தை இயக்கியிருக்கேன். அந்த 2 படத்துக்கும் நான் மாஸ்டரோட சேர்ந்து பணிபுரியணும்னு ஆசைப்பட்டேன். பட் அது நடக்கலை. எனக்கு ஒரு 21 வருஷம் முன்னாடியே மாஸ்டர் பழக்கம். அது எப்படின்னா, எங்கள் குருநாதர் சுந்தர் கே விஜயன் அவர்கள் இயக்கிய குங்குமம் சன் டிவி சீரியலில் டைட்டில் சாங், குஷ்மன் நடித்த டைட்டில் சாங் வந்து அவர் தான் நடன இயக்குனராக பணிபுரிஞ்சார். அப்போ தான் எங்களுக்கு அறிமுகமானார் கும்பு முருகன். அதில் வந்து மாஸ்டர் வந்து எனக்கு பழக்கமானார். அந்த சீரியலில் நடிக்கவும் செஞ்சார். நடிக்கும்போது எனக்கு ரொம்ப பழக்கம். ரொம்ப நல்ல மனிதர். உதவி இயக்குனர்லாம் அவ்வளோ அன்பாக செல்லம் தான் கூப்பிடுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்கறது கஷ்டம். நிறைய படத்தவே அவர் வந்து நடன இயக்குனராக பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பணி புரிஞ்சிருக்காரு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பைக்கில் எங்கேயாவது ஒரு பைக்கில் அவர் டான்ஸ் மாஸ்டராக பணி புரிஞ்ச மன்மராசா சாங் திருவிழா திருட்டி படத்தில் அந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா பைக்கில் பின்னாடி ஒட்டியிருக்கும். அந்த ஸ்டிக்கரை பார்க்கும்போது எனக்கு மாஸ்டர் ஞாபகம் தான் வரும், சிவசங்கர் மாஸ்டர். ஏன்னா அந்தளவுக்கு அந்த பாட்டு உலக அளவில் ஃபேமஸ் ஆச்சு. அந்த பாட்டு அந்த சீசனில் வந்து பெரிய சக்ஸஸ் கொடுத்தது, அவருக்கு நல்ல பேரை கொடுத்தது. அவர் இன்னொரு தடவை மறுஜென்மம் எடுத்து இந்த தமிழ் மண்ணில் பிறந்து மறுபடியும் ஒரு இந்த கலை உலகத்துக்கு நடன இயக்குனராக வரணும்னு நான் எல்லாம் என்ன வேண்டிக்கிறேன். வணக்கம், என் பேர் பவர் சிவா, டான்ஸ் மாஸ்டர். இன்றைக்கி ஒரு நல்ல நாள், அதாவது எங்கள் மாஸ்டருடைய நினைவு நாள். இந்த நினைவு நாளை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு தம்பி கும்பமுருகன் நடன இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா சிவசங்கர் மாஸ்டர்கிட்ட இருந்து வந்தவங்க தான் இன்றைக்கி ஒரு 15 டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்க. அதில் நாங்களும் ஒருத்தர் என்று சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளில் எங்கள் மாஸ்டர் நாங்கள் நினைக்கிறது ரொம்ப வருத்தமாக இருந்தாலும், அவர் ஆரம்பித்து வச்ச இந்த தூண்கள், இந்த ஆலமரம் வேர்கள் கண்டிப்பாக இன்னும் பல சிவசங்கர் மாஸ்டர் உருவாக்குவோம் நாங்களும். ஆனால் மாஸ்டர் மாதிரி ஒரு மனிதர் இந்த உலகத்திலே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் பர்சன். இருந்தாலும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னன்னா, இது ஒரு குரு பூஜை. மரியாதைக்குரிய அன்பு நண்பர் கும்பமுருகன் வந்து ஒரு குரு பூஜை பண்ணுறது வந்து ஒரு ஆனந்தமான விஷயம். ஏன்னா குரு பூஜை என்பது தன்னுடைய ஆசானுக்கு செய்கின்ற மரியாதையை செய்கிறாரு. அதை பார்த்து உண்மையாகவே நான் வந்து ரொம்ப பெருமைப்பட்டேன். அதுக்கு என்ன காரணம்னா, சிவசங்கர் மாஸ்டர் மட்டும் இல்லை, அங்கே இருக்க அத்தனை கலைஞர்களையும் அந்த ஃபோட்டோவில் வச்சு குரு பூஜை பண்ணியிருக்காரு. இது வந்து தன் கலைஞனுக்கு செய்கின்ற மரியாதை, தன் வாழ்வியலின் கடைசி காலத்தில் ஒரு கலைஞனுக்கு செய்கின்ற மரியாதையை கொம்பு முருகனுக்கு முதல் என் நன்றி. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் கற்றுக்கணும். ஏன்னா நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக, அசோசியேட்டாக, கோ டைரக்டராக ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் கிட்ட நம்ம கற்றுக்கணும். இப்போ நம்ம சிவசங்கர் சார் மாஸ்டரை பற்றி நம்ம பேசணும்னா, ஒரு எளிமையான ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். அவரோட எனக்கு பணிபுரிகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. நான் வந்து கலைஞருடைய பென்சிங்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணும்போது அவரோட பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் பிரபுதாஸ் சார் ஒர்க் பண்ணியிருக்கேன், லாரன்ஸ் சார் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட ஒர்க் பண்ணுற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனால் ஒரு முறை வந்து அடிக்கடிக்கு ஆஃபீஸ்க்கு வருவார். வந்துட்டு என்கிட்ட வாய்ப்பு கேட்பார். நான் சின்ன முதல் படம் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க பாலி அப்படின்னாரு. நான் ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த சூழல் சந்தர்ப்பம் சரியாக அமையலை. ஒரு அற்புதமான கலைஞர். நான் சொல்லுவேன், சார் நீங்கள் ஏன் சார் எங்கிட்ட வாய்ப்பு கேட்குறீங்க? நான் தான் உங்ககிட்ட வாய்ப்பு கேட்குறேன், இருங்க சார் அப்படின்னா. இல்லை நான் உங்ககிட்ட வாய்ப்பு கேட்குறேன், கலைஞர் படத்தில் நான் ஒரு படம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு கேட்பாரு. இது கலைஞர்கிட்ட போய் சொன்னேன், தலைவர் முன்னாள் முதல்வர் கலைஞர்கிட்ட போய் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கேட்குறாரு, நம்ம கொடுக்கணும் அப்படின்னா. கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படின்னா. அந்த டைமிங் மிஸ் ஆயிடுச்சு.
அந்த மிஸ்ஸிங் வந்து அவர் ஒரு காரணம், நானும் ஒரு காரணம். ஏன்னா சரியா அதுக்கப்புறம் சந்திப்பெல்லாம் போச்சு. இருந்தாலும் ஒரு நல்ல கலைஞன். இது கொம்பு முருகனுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எங்களை போன்ற இயக்குநர்களுக்கு மெய்சலுக்க வச்சிருச்சு. ஏன்னா நான் நினைச்சேன், இப்போ நம்ம குருநாதர்கள் நம்ம வந்து இருக்கும்போது ஒரு புகழ் அஞ்சலி புகழ் பாடணும், புகழ் வந்து பேசணும், அவங்களுக்கு வந்து நிறைய செய்யணுன்ற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? அந்த சந்தோஷத்துக்கு இந்த கலைஞர்கிட்ட கத்துக்கிட்டது சிவசங்கர் மாஸ்டர் மட்டும் இல்ல, நிறைய நம்மளை விட்டு பிரிந்த கலைஞர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தை தலைவணங்கிறேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடன இயக்குனர், ஒரு புகழ்பெற்ற நடன இயக்குனர் சிவசங்கர் மாஸ்டருக்கு இன்னைக்கு நினைவு அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருக்கிறோம். சிவசங்கர் மாஸ்டர் அப்படின்னாலே சின்சியாரிட்டி, ரொம்ப ஒரு பொறுப்பு மிக்க ஒரு நடன இயக்குனர். அவர் எனக்கு ரொம்ப நெருங்கினவர். ஒரு மாஸ்டர் இல்லாமல் நான்லாம் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நான் டைரக்டர் ராமநாதன் சார்ட்ட ஒர்க் பண்ணேன். உதவியாளராக ஒர்க் பண்ணும்போது நிறைய படங்களுக்கு அவர் தான் டான்ஸ் மாஸ்டர். அப்போ ஒரு உதவிக்குன்னு பார்க்காம ஒரு நண்பனாக தான் ஒரு பழகுவார். செல்லம் தான் கூப்பிடுவார். நான் ஃபஸ்ட்டு எங்கள் இயக்குனர் வந்து ஒரு பாடக்கலை பொறுப்பை ஒப்படைச்சார். ஒரு படம், அப்போ கன்னட படம் பைரவின்ட்டு பெங்களூரில் அந்த சாங் எடுக்கப்பட்டுச்சு. அந்த ஒரு சாங் எங்கிட்ட பேர்ட்டு ஒப்படைக்கிறார். அந்த சாங்குக்கு டான்ஸ் மாஸ்டர் சிவசங்கர் மாஸ்டர் தான். அது முதல்ல நான் வந்து ஒரு ஸ்டார்ட் கேமரா சொல்லும்போது அவர் இதில் தான் நானே ஃபஸ்ட்டு சொன்னேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் ரஜினி சாருக்கும் பண்ணுவார், கமல் சாருக்கும் பண்ணுவார், பெரிய பெரிய அஜித் சாருக்கும் பண்ணுவார், பெரிய பெரிய ஸ்டாருக்கெலாம் அவருக்கும் பண்ணிகிட்ருப்பார். எங்கள் ராமநாதன் வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் எடுப்போம். அப்போ இங்கேயும் அந்த அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் 2 நாள் எடுப்பார். சிலராக ஒரு நாள் 2 நாள் எந்த இயக்குனர் எப்படி கேட்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை சுருக்கிட்டு தன்னை விரிவுபடுத்தி நடத்த இயக்குறவர் தான் சிவசங்கர் மாஸ்டர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால தான் இப்போ திருப்பாச்சின்னு கமிட் ஆனதுக்கப்புறம் விஜய் சார் ஹீரோ, என் ஃபஸ்ட்டு படத்தில் அவர் எப்படியும் ஒரு டான்ஸர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததம்மா அந்த சாங்கை அவர் தான் சாங்கு நடந்து இருக்கிறார். அதுக்குமா திருப்பதியிலையும் ஒரு சாங்கு நடந்து இருக்கிறார். அவர் ஒர்க் பண்ணார். இது வந்து நம்ம ஒரு ஆத்மார்த்தமாக ஒருத்தர் நேசிக்கும் போது அவங்க நம்ம படைப்பில் இருக்குன்னு நினைப்போம். அப்போ நான் நினச்ச டான்ஸ் மாஸ்டர் சிவசங்கர் மாஸ்டர். அது மாதிரி பிரியாத வர வேண்டும் ஒரு படம் பிரசாந்த் சாலினி நடித்தது, அதில் நான் கோ டைரக்டர். அதுலேயும் ஒரு சாங்கு நான் அவர் டேரக்டர் வந்து கமல்ட்டு மலையாள டேரக்டர். நாம் மாஸ்டர் சொல்லி கண்டிப்பாக இவர் நம்ம இடத்துல டான்ஸ் இயக்கணும் அந்த படத்தையும் அவர் இயக்குனார். நிறைய எங்களுக்குள்ள ஒரு நட்பு தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அவர்கிட்ட பிடிச்ச விஷயம், அவருக்கு சிரஞ்சீவி, ரஜினி, தெலுங்குலாம் மிகப்பெரிய ஹிட்லர் இருந்தார். ஆனால் நான் இந்த டைரக்டர் ஆனதுக்கப்புறம் நான் தொடர்ந்து படம் கொடுத்துட்டே இருப்பேன். திரும்பி ஆஃபீஸுக்கு வந்துடுவார். ஆஃபீஸுக்கு வந்து இந்த படத்தில் நான் இருக்கணும் நினைப்பார். எனக்கு கூச்சமாக இருக்கும். நம்ம அவர் உயரமெல்லாம் பார்த்து தான் வளர்ந்தோம். அன்னைக்கு இவ்வளோ பெருசாக சாதிச்சிட்டாரு. இந்த வயசுலேயும் வந்து நான்லாம் வளர்ந்துற டைரக்டர் நம்ம ஆஃபீஸுக்கு வந்து இங்கேயும் அவர் வந்து ஒரு வாய்ப்பு கேட்குறாருங்கும்போது எனக்கு இப்போ அவர் கேட்குறது எனக்கு கூச்சமாக இருக்கும். முதல்ல ஆனால் இன்னொன்று வியப்பாக இருக்கும். அப்போ ஒரு சாதிச்சு இன்னமும் அவர் அந்த ரன்னிங்கில் இருக்கார், இன்னமும் அவர் தேவை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. ஓகே, சம்பாதிச்சிட்டோம், பெரிய புகழ் அடைஞ்சிட்டோம், இது போதுங்கிற மனப்பான்மை அவருக்கு வரல. அப்படிங்கும்போது நாம் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிற விஷயம், எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நம்ம நிறைவடைஞ்சிடக்கூடாது, அதுக்கு மேலே நம்ம போயிட்டே இருக்கணுங்கிறது தான் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம். ரொம்ப எங்கேயுமே அவர் ஒரு கர்வமோ ஒரு ஆணவமோ ஒரு நான் வந்து பெரிய டான்ஸ் மாஸ்டருங்கிறது எங்கேயும் நான் பார்த்ததில்லை.
வேலை சீக்கிரம் முடிங்கிறதுக்காக ரொம்ப ஹார்டாக திட்டுவார். டான்சர்ஸ் அவருக்கு சரி. ஏன்னா அவருக்கு அது கோபத்துக்கு காரணம் ஒரு தப்பு நடந்தால் கோவப்படுவார். கோபத்துக்கு காரணம் 2 நாள் சாங் முடிக்கணும், நீங்கள் இந்த மாதிரி இப்போ நீங்கள் 2 நாள் முடிக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்புக்கான கோபம் தான் அவர்கிட்ட வெளிப்படுமே தவிர வேற ஒரு கர்வம் திமுரு நான் பெரிய டான்ஸ் மாஸ்டரு அந்த ஈகோ ஒன்றுமே இருக்காது. அந்த சாங் முடிச்சிட்டா அவரை மாதிரி ஒரு குழந்தை பார்க்க முடியாது. சிவசங்கர் அப்படிங்கிறது அவர் ஒரு குழந்தை, ஒரு அன்பு வெளிப்படுத்துகிற குழந்தை. அவர் இறப்ப கேள்விப்பட்டோன்னே ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவர் நினைவு நாளில் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவதை நான் பெருமையாக நினைக்கிறேன். எல்லா கையில வந்துச்சாப்பா அவரோட அன்பா சாந்தியடைய நல்லாஞ்சலியும் பிரார்த்தனையும் செய்கிறோம். அன்னாரின் நினைவு நாளை முன்னிட்டு இன்று மதிய உணவு வழங்கிய டான்ஸ் மாஸ்டர் ஜெயமுருகன் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நன்றியுடன் நல்லாசிகள். அவர்கள் வாழ்வில் வளமும் நலமும் இன்பமும் பெற்று வாழ கடவுளை மனதார வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். கயிறு ரொம்ப